எல்லாமே வந்து இந்த நிதி சிக்கல்ல சிக்கியிருக்கிறது. எல்லா பல்கலைக்கழகமும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிதி பற்றாக்குறையால வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வராங்க. பல விஷயங்கள் வந்து செய்ய முடியாத சூழல் இருக்கு. அதை தீர்க்கறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நிதி பற்றாக்குறை என்பது இந்தியாவிலே இருக்குது. அது மொத்தத்தில் பல்கலைக்கழகங்களில் சில பல்கலைக்கழகங்களில் வந்து ஃபைனான்சியல் கமிட்மெண்ட் இருக்குது. சிலதில் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்குது. பாரதியார் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கொஞ்சம் இருக்குது. அது காலப்போக்கில் சரி செய்யப்படும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கல்வியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வி வந்து 50% மேலே நம்ம இருக்கிறோம். மற்ற இந்தியன் ஆவரேஜ் வந்து 27% இருக்குது. நம்ம வந்து உயர்கல்வியில் வந்து 50% இருக்கிறோம். நம்ம தான் நம்பர் 1 இந்த இந்தியாவில் நம்ம தான் முதலிடத்தில் வகிக்கிறோம். சார், ஏற்கனவே இந்த சில பல்கலைக்கழகங்கள்ல மெட்ராஸ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் கிடையாது. இது சம்பந்தமா ஆளுநர் ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. ஒரு சர்ச் கமிட்டி எல்லாம் வந்து போடணும், யூஜிசி மெம்பரையும் சேர்த்து சர்ச் கமிட்டி போடணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தில் இப்போ தேர்தல் வரப்போகுது. இப்போ வேக்கன்சி இருக்குது. முதலமைச்சர் வந்த உடனே பேசி ஆளுநரோடு கலந்து பேசி கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, சுப்ரீம் கோர்ட்டில். இதெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நாங்கள் விரைவில் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு வச்சோம். அதாவது நம்ம 3 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, நம்ம ஓப்பன் அந்த அந்த பிஎட் காலேஜ், அது பாரதியார் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து வேக்கன்சி இருக்குது. சிலதில் பவர் இருக்குது. கலெக்டர் இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு இப்போ கவர்னருக்கு சிலதுக்கு அதிகாரம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் ஒன்று கோர்ட்டில் கேஸ், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அது சம்மந்தமாக நம்ம முதலமைச்சரும் கவர்னரும் கலந்து ஆலோசித்தாங்க. நானும் போயிருந்தேன். அது சம்மந்தமாக முடிவுகள் வந்து பின்னாடி எடுக்கப்படும். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பெருசாக கான்வகேஷன்ல வந்து நீங்க இப்போ ஆளுநர் பங்கேற்ற இதில் நீங்க இப்போ தவிர்த்துட்டீங்க. இப்போ 2-3 இதுக்கு நீங்க வந்து கலந்துக்கல. ஆளுநருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு? ஆளுநருக்கு எங்களுக்கு ஒன்றும் பரவாயில்ல. நாங்கள் அண்ணா நினைவு நாள் எங்கள் இயக்கம் தோன்றி காரணமாக இருந்தவர் அண்ணா. 1949 ஒரு கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் மிட்டாமராசில் பட்டாக்காரர்கள், பெருந்தனக்காரர்கள், ஆலய அதிபர்களை எதிர்த்து துவங்கின இயக்கம் திராவிட இயக்கம். அதனால் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணா. அவரை போட்டுக்கின்ற அந்த பிப்ரவரி நம்முடைய சமபந்தி போஜனம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கலந்துக்கிற முடியல. வேணும்னு ஒன்றும் கலந்துக்கிறாம இல்லை. கடந்த காலங்களில் உயர்கல்வித்துறைக்கும் ஆளுநருக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்தது, எல்லாருக்கும் அதெல்லாம் இப்போ அதாவது அரசுக்கு முழுமையாக அரசு வந்து எலெக்டடு, கவர்னர் செலக்டடு. நாங்கள் வந்து அவரை குறை சொல்ல விரும்பலை. அவர் இப்போ 12ஆம் அசம்பிளி கூட போகுது. அவர் வந்து உரையாற்ற போகிறாரு, கூப்பிட்ருக்கோம். முறைப்படி தான் எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி விவரங்கள் இருந்தால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவோம். அவர் வந்து பதில் சொல்லுவார். அது அங்கே மேட்ரு இந்த சுப்ரீம் கோர்ட், அவ்வளோதான். நாங்கள் மட்டும் உயர்கல்வித்துறை சார்ந்து கவர்னர் வந்து கடந்த பல விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காரு. குவாலிட்டி இல்லை, சரியா வந்து வேகன்சி நிறைய இருக்கு. கேளுங்க, ஃபைனான்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்க தக்கனதான் வேகன்சி எல்லாம் ஃபில்லப் பண்ண முடியும். இப்போ 4000 பேர் இப்போ டிஆர்பியில் போடுறதா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது பல வருஷமா வந்து ப்ரீவியஸ் ஏடிஎம்கே பீரியட்லேருந்து அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லா துறைகள்லையும் கொஞ்சம் வேகன்சி இருக்க தான் செய்யுது. அதில் நிரப்ப வேண்டிய கடமை இருக்குது. ஃபைனான்சியல் பொசிஷனையும் பார்த்துக்கணும். 74% சம்பளம் கொடுக்குறோம் அரசு ஊழியர்களுக்கு. அப்புறம் அரசு எவ்வளோ பெரிய அவர் நமக்கு பேரிடர் மற்ற பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் இருக்க டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யும். நீங்கள் வர்ற அகடமிக் இயரில் 24 ஆமாம். இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. காலேஜை பார்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதாவது கோர்ட்டில் இருக்க விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு கவர்மெண்ட்டு ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு பண்ணி அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. கோர்ட்டு அவங்க விசாரணை உண்டு. அதில் எல்லாம் நம்ம போய் உள்ளே போய் பேசக்கூடாது. இட் மேட்டர் இன் சப்ஜுடிஸ். அதாவது சில கல்லூரிகள் மூடணும்னு கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மோசமான சூழ்நிலை ஒன்றும் பெருசாக நிலவில். சில காலேஜஸ் வந்து நடத்த முடியல. அது உண்மைதான், கொடுத்துருக்காங்க. அது ஒரு எங்கள்கிட்ட வந்து ஒரு 6-7 வந்திருக்கு. இன்னும் சொச்சம் வரும், வந்துக்கிட்டே இருக்க. கவர்மெண்ட்டில் வந்திருக்கிறது நாங்கள் உடனே
அப்போ அப்ரூவல் கொடுத்துட்றோம், உடனே மூடி கொடுத்துட்றோம். அண்ணா யூனிவர்சிட்டி என்கொயரியில் 20 அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ வரைக்கும்? அவங்க என்கொயரி பண்ணுறது 25. ரொம்ப மோசமாக தண்ணி கொடு. 25. காலேஜே இப்போ சிண்டிகேட்டில் வச்சுட்டு அதை சிண்டிகேட்டில் வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருக்காங்க, விசி இருக்காரு, முடிவு பண்ணுவாங்க. அது 25 மெம்பர்ஸ், 25 காலேஜஸ் மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஏற்கனவே பல துறைகளுக்கு அமைச்சரா பொறுப்பு வகிச்சிருக்கீங்க. ஆமாம். இப்போ இதுக்கு உயர்கல்வித்துறைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு பதவி ஏற்றிருக்கிறீங்க. ஆமாம். மற்ற துறைகளுக்கும் இதுக்கு எப்படி ஒரு டிஃபரெண்ட் நீங்க ஃபீல் பண்றீங்க? நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல. பிடபிள்யூ பார்த்துருக்கேன், ஐவிஎஸ் பார்த்துருக்கேன், இபி பார்த்துருக்கேன், டிரான்ஸ்போர்ட் பார்த்துருக்கேன். எது கொடுத்தாலும் நம்ம சிறப்பாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. முதலமைச்சருக்கு விசுவாசமாக அவர் கொடுக்குறாரு, இப்போ இதை பாருங்கன்னு, அதை நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அவ்வளோ. ஒரு வித்தியாசமான ஒரு போர்ட்ஃபோலியோ டிபார்ட்மெண்ட் நினைக்கிறீங்க? இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. கவர்னர் இருக்காரு, கவர்னருக்கும் அரசுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக கவர்னர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அரசுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது பத்தியோ இல்ல பாசிட்டிவான அவர் நல்ல கருத்துக்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிற தயாராக இருக்கோம். மீட் பண்ணுவீங்களா சார்? அரசியல் ரீதியாக உள்ள கருத்துக்கள் தவிர இப்போ நிர்வாக ரீதியாக உள்ள கருத்துக்களை அவர் சொல்லும்போது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சந்திக்கிற திட்டம் இருக்கா அந்த பொதுவா? இல்லை பொதுவாக சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, சிஎம் பார்த்தாரு, அதோடு இருக்குது. மேட்ரு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதனால் அது கேஸ் முடிஞ்ச உடனே வர்றோம். அதுக்கடையில் நாம் அவர் ரொட்டீனாக தான் இருக்கார். அவர் இப்போ 12ஆம் தேதி போய் அவர் சபாநாயகர் போய் அவர் போய் நேரடியாக கூப்பிட்டாரு, வர்றோம்னு சொல்லியிருக்காரு அசம்பிளிக்கு. அதுக்கடையில் டெல்லி போயிருக்காரு. அது மாதிரி ரொட்டீனாக நடக்குது. அது கவர்மெண்ட்டு. என்ன பண்ண போறீங்க சார்? தேசிய பெரிய கல்விக் கொள்கை இப்போ குழு அமைச்சிருக்கோம். அதாவது அதில் இஃப் தெர் இஸ் ரிபக்னன்சி பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அது வந்து எஜுகேஷன் பாலிசியில் ஒன்று வந்து நேஷ்னல் பாலிசி, இன்னொன்று வந்து ஸ்டேட் பாலிசி. இதில் வித்தியாசம் வந்தால் அதில் பின்னாடி அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க, நம்ம கருத்தை நம்ம சொல்கிறோம். அது முடிவு பின்னாடி இதுதான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் பெரிய இருக்காது. நியாயமான அதுகளை அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோ. நல்ல கருத்துக்களை ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொல்லும்போது சொன்னாரு. என்ன? புதிய கல்விக் கொள்கை, தேசிய புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தமிழ்நாடு அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி. அதாவது எங்கேயோ நல்ல விஷயம் இருந்தாலும் ஏற்றுக்கிற வேண்டியதானே, அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு தான் மாநில கல்விக் கொள்கை உருவாக்குறது. ஆமாம். அவங்க பாலிசி எல்லாம் டிராஃப்ட் பாலிசி ரெடி பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுது. இன்னும் நாங்கள் சிஎம் டேட் கிடைக்கல, எங்களால் சப்மிட் பண்ண முடியலன்ற. இல்லை அதெல்லாம் ஒன்று. சிஎம் வந்தோடனே இப்போ அவருக்கு ஒரு சிஎம் வந்து இப்போ வேலை வாய்ப்பு அதுக்காண்டி தான் இப்போ வெளிநாடு போயிருக்கார், முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு. அதில் வேலைவாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு கிடைக்கும். அது போக வந்தோடனே இப்போ முருகேசன் ஜட்ஜி, அவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, அவர் நமக்கு நேரடியாக தெரிஞ்சவர் தான். அவர் ஸ்டேட் பாலிசி எஜுகேஷனை பற்றி கொடுக்குறாரு. ரிப்போர்ட் வாங்கினோடனே ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி முடிவு எடுக்கப்படும் முதலமைச்சருடைய தலைமை.